வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள் அக்டோபர் மாதம் 19 தொடங்கி 25 வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மகர ராசி. கணவன் மனைவிக்குள்ள பிணக்கு, கல்யாணம் ரொம்ப நாள் ஆகலை, ஒரு மனைவியோட டைவர்ஸ் ஆகிடுத்து, இன்னொரு திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கிறேன், குழந்தை பிறக்கக்கூடிய காலம், நல்லபடியாக குழந்தை பிறக்குமா, இது எல்லாத்துக்குமே எஸ் 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 டிக் மார்க் தான் போடும். என்ன காரணம்? 7ஆம் வீட்டில் குரு உச்சம். அப்போ பவர்ஃபுல்லாக இருக்கார். அவர் எதை பார்த்தார்? 11ஆம் வீட்டை பார்த்தார். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு ஆசை, வீடு வாங்கிடுவீங்க. தாத்தா எதையாவது என் பேரில் எழுதி வைப்பாரா? சொத்துக்கள் உங்கள் பங்கை உங்கள் பேரில் தருவாங்க. உங்கள் ராசியை குரு பார்த்தார். அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்தவங்க அப்படியே எழுந்து ஒரு சோமர் சால்ட்டாக அடிப்பீங்க. அந்த அளவுக்கு ஹெல்த்து பிக்கப் ஆகுது. ஹெல்த்து பிக்கப் ஆகுதுன்னா மைண்டும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதோடைய எஃபெக்ட் அளப்பரியது. 3ஆம் இடத்தை குரு பார்த்தார். 3ஆம் இடத்தை குரு பார்த்தாங்கன்னா யாருக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ப்ராக்டிக்கலாகவும் யோசிப்பீங்க. சரியான முறையில் ஆளுக்கு இந்த மனிதருக்கு நான் என்ன சொல்ல வேண்டும். இப்போ ஒரு பெரியவர் இருக்கார், முதல்ல ஐயா வணக்கம் ஐயான்ட்டு பேசுவோம். ஒரு ஃப்ரெண்டு வரான், என்ன மச்சி என்னடா பண்ணுற அப்படின்னு அப்படியே ஆரம்பிப்பீங்க. இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்த்த ஒருத்தர் வராரு, அப்பா நல்லா இருக்கேப்பா, ஃபேமிலி ரொம்ப சந்தோஷம்ப்பா, என் விஷயம் கொஞ்சம் பாரு, சரி முடிச்சு கொடு அப்படின்றது உரிமையோடு கேட்பீங்க. இதுதான் வித்தியாசம். கேட்குறது என்னமோ ஒரு விஷயந்தான். அந்த விஷயத்தை ஆளுக்கு தகுந்த போல் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப சிறப்பாகவே அமையும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், அவுட்லுக் சிறப்பாக இருக்கும், சொத்துக்களை நல்ல லாபத்திற்கு விற்பதோ வாங்குவதோ நடக்கும். அப்போ அது இனிய தீபாவளி தானே. அதெல்லாம் நடக்க போகிற காலத்தில் இப்போ தான் நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. ரொம்ப சிறப்பாக அனைத்தும் அமையக்கூடிய நல்ல ஒரு வாரமாக, திருப்பத்தை தரக்கூடிய வாரமாக அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.